சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலங்களில் நாம் சிந்திப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். புதிய அரசு தாவைக்க அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு 2 வார காலங்கள்ல அரசியல் கட்சிகளினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் அதுல முன்னேற்றமாக தான் இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கு. ஆனால் இதுல முக்கியமாக மக்களினுடைய பிரச்சனை அப்படின்றது இந்த 2 வார காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகள்ல மின்சார தடை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. நேரம் காலம் இல்லாம மின்தடை ஏற்படுது. நாங்க தூங்கியே 10 நாள் ஆச்சு. நிம்மதியா தூங்க முடியல அப்படின்லாம் நிறைய பேர் மக்கள் வெளியில வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லணும்னா முதலமைச்சரினுடைய பகுதியான நீலாங்கரை பகுதிகளிலேயே மக்கள் வெளியில வந்து போராடுறதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த மின்தடைக்கு ஒரு பக்கம் அரசு தரப்புல இருந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில ஆட்களினுடைய செயல்பாடுகள்னால இது நடக்குது. அத நாங்க விரைவில் தீர்ப்போம் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு மின்வெட்டு அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, சுத்தமாவே இல்ல. நீங்க மெயின்டெனன்ஸ் நேரத்துல கரண்ட் இருக்காதுங்கிறதுக்கு நான் எதை கம்பேர் பண்றேன்னா, ஒரு காலத்தில் மின்வெட்டால திமுக ஆட்சியிலும் இழந்த காலம்லாம் உண்டு. நீங்க 2011 மிகப்பெரிய இஷ்யூ எது இருந்துச்சு? கோயம்புத்தூர்ல கரண்ட் இல்லாதனால நிறைய பேர் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. மிக குறிப்பாக தொழில் முனைவோர்களாக இருப்பவர்கள், தொழில் அதிபர்களாக இருப்பவர்கள், தொழில் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலை கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல, இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல, மேற்கு மாவட்ட மாவட்டம்லாம் பயங்கரமா திமுக வீழ்த்துச்சுன்னா அது மிக முக்கியமான காரணம் மின்வெட்டு. மின்வெட்டு வந்த பிறகு ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பல திட்டங்கள் ஆரம்பிக்கிறோம், பல திட்டங்கள் சொல்லப்போனா 6 மாசத்துல மின்வெட்டு இல்லாத ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. அது நமக்கு டக்குனு புரியல. இது திமுக செய்யாத ஒன்றை எதுக்கு அதிமுக புதுசா என்ன செஞ்சுட்டாங்க? அது எப்படி உடனடியாக புதிய மின் நிலையங்களை உருவாக்கிட்டாங்களா? 6 மாசத்துல தான் சாத்தியமா? அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க செஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட் பிளேயர்ஸ் நிறைய கரண்ட் வாங்குங்க. இன்னைக்கு வரைக்கும் தொடரும். நீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஆரம்பித்த அந்த பழக்கம் சொல்லப்போனா கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்ததுதான் அதிகமாக நீங்க மக்களுடைய மின் தேவையை பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்றதுக்கு என்னப்பா பண்ணலாம்? நம்ம பிரைவேட் பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க மேடம். ஓகே, அதை வாங்குங்க. அதை வாங்கி நீங்க செய்யுங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிறைய அனல் மின் நிலையங்களை உருவாக்குங்க. அந்த உருவாக்கி அதற்கான நிறைய சொல்லப்போனா திமுக ஆட்சி காலத்துல நிறைய ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு. அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டாங்க. அது இன்னும் முடியாம இருக்கு. உடன்குடி அனல் மின் திட்டம், இல்ல மேட்டூர்ல அது விரிவாக்கம், இந்த மாதிரி பல விஷயங்கள், வட சென்னையில இருக்கிற அனல் மின் நிலைய திட்டங்கள், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. ஓவர் தி பீரியட் ஒரு 10 வருஷத்து காலத்துல அவங்க இதெல்லாம் பண்ணாங்க. பட் ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்பட்டதான்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேகமாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செயல்படுத்துச்சுன்னா இல்ல. நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். பல நீங்க அதோட முடிகிற காலம் 2014 இருக்கும். 2018, 2019 வரைக்கும் காலம்லாம் உண்டு. ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துச்சு. அதே நேரத்துல சூரிய மின்சக்தி பத்தியும் நமக்கு ஒரு பார்வை சூரிய மின்சாரமும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதே அதானி கூட கான்ட்ராக்ட் போடுறாங்க. அது எந்த விலைக்கு போட்டாங்க தெரியுமா? பல ஊர்கள்ல 4.5 வாங்குற இடத்துல 5 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 6 ரூபாய்க்கு வாங்குறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் மேல அந்த ஒரு விமர்சனம் வந்துச்சு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருந்தது. நீங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம மின் பற்றாக்குறை மாநிலமாக இல்லாமல் நம்ம தண்ணீரற்ற மாநிலமாக இருக்கிறோமா? நம்மளே முழுக்க நம்ம அது மாதிரி இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா சொல்லும் பொழுது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது, பிரைவேட் பிளேயர்ஸையும் சேர்த்து வாங்குற கரண்டையும் சேர்த்து அவங்க சொல்லுவாங்க. நம்ம அனல்ல இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம், நீங்க புனல்ல இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம், நீங்க மற்ற காற்றாலையில இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் எழுதியிருந்தாங்க கூட, நம்ம பீக் சம்மர் டயத்துல நம்மகிட்ட இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு நம்மளால கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா? தொழில் நிறுவனங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆனா ஒவ்வொரு அமைச்சரும் இல்ல நம்ம தண்ணீரற்ற மாநிலம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதான உண்மை அல்ல. அது அதிமுக ஆட்சி காலம் இருக்கும், திமுக ஆட்சி காலம் எப்படி சமாளிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட் பிளேஸ்ட வாங்கினாங்க. இந்த பிரைவேட் பிளேஸ்ட வாங்கினதுல சில குற்றச்சாட்டுகள் எழுதுது. என்ன குற்றச்சாட்டுகள்? நம்ம சாதாரணமா 4 ரூபாய்க்கு இல்ல 5 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய கரண்ட்டை இவங்க 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 17 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 32 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு கேட்டா, அதுல பிரைவேட் பிளேயர்ஸ் கொடுக்கிற பிரைவேட் பிளேயர்ஸ் அப்படி செயல்படுறாங்களா? ஆமா, அதுவும் இருக்கிறது. இதில் சில ஊழல் நடக்கிறதா? ஆமா, அதுவும் நடக்குது. ரெண்டுமே நடக்கதான் சரி, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் ஆனா இதன் மூலியமாகத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் சமாளித்து வந்தார்கள் அப்படிங்கறது நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். எப்படிங்க மக்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாம எப்படிங்க சமாளிச்சாங்க? நீங்க 2011க்கு பிறகு பெரிய அளவுல இதெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே. இதெல்லாம் நீட்டா எல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. திமுக ஆட்சி காலம் சொல்றது 2021, 2026 வரைக்கும் அந்த மாதிரி மின்வெட்டுங்கிற பிரச்சனை வரல. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் திமுக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய புதிய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. 2010 கலைஞர் என்ன சொன்னாரு? நிறைய தொழில் நிறுவனங்களை உள்ள கொண்டு வந்தோம்.
நாங்க வந்து அவங்களுக்கு நிறைய சப்ளை பண்ணதுனால டொமஸ்டிக் சப்ளைஸ்லாம் பெரிய அடி வாங்கிடுச்சு, சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் பெருசா அடி வாங்கிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கரண்ட் போயிடுச்சு. ஆனா இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைய வளர்ச்சி திட்டங்கள், நிறைய புதிய நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் அது இதுன்னு வந்துச்சுன்னா கூட அவங்களுக்கும் கரண்ட்ல பெரிய பாதிப்பு ஏற்படல. டொமஸ்டிக்ல இருக்கிற நம்மளுக்கும் பெருசா ஒன்றும் ஏற்படல. அதனால எல்லாமே சுமூகமாகத்தான் போய்கொண்டிருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். செந்தில் பாலாஜி பதவியேற்ற சில நாட்கள்ல சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்ப கூட சொன்னார், அணில்லாம் ஒரு காரணம் சொல்லி சொன்னார். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நகைப்புக்கு உள்ளாருச்சு. பட் அதெல்லாம் ஒரு காரணம் தான். மெயின்டெனன்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் நீங்க பேசுறீங்கன்னா அதுவும் ஒரு காரணமாக தான் இருந்தது. நிறைய மெயின்டெனன்ஸ் வேலைகள்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரு. நிறைய வந்து நீங்க ஓவர் என்ன சொல்றது, மேல போயிட்டு இருக்கிற மின்தட கம்பிகள் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு போகணும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. சென்னையில நிறைய இடத்துல மாத்தினாங்க. அந்த வேலைகள் போய்கொண்டிருந்தது. காற்றாலையில வந்து நிறைய வாங்காமல் இருந்தாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுலாம் இருந்தது. காற்றாலையில வந்து நிறைய உற்பத்தி எல்லாம் வாங்க சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓவராலா சமாளிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு வந்து நீங்க ஒரு சமயத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் விவசாயிகளுக்கு மும்முனை சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய விழாவை எடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், செந்தில் பாலாஜி அவங்க தலைமையில முதலமைச்சர்லாம் அவர் கலந்துகிட்டாரு. அதெல்லாம் கூட நடந்துச்சு. எல்லா பக்கம் விவசாயிகளுக்கான கரண்டா இருக்கலாம், பொதுமக்களுக்கான கரண்டா இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸ்க்கான கரண்டா இருக்கலாம், எல்லாமே போயிட்டு தான் இருந்துச்சு. அதனால வந்து பெரிய அளவுல ஒன்றும் சிக்கல் எல்லாம் ஏற்படாம தான் இருந்தது. ஆனா மிக முக்கியமா நான் மறுபடியும் சொல்றேன், பிரைவேட் பிளேயர்ஸ் வாங்கி தான் சமாளிச்சுட்டு இருந்தாங்க எந்த அரசாங்கமாக இருந்தாலும். இப்ப நடுவில் நிலக்கரி ஊழல், நீங்க வந்து போன ஆட்சி மேல, வேலுமணி ஆட்சி மேல ஊழல் குற்றச்சாட்டுக்கலாம் செந்தில் பாலாஜியை வைத்தார். ஆனா அதெல்லாம் பெரிய அளவுல அடுத்தடுத்த நிலைக்கு முடிச்சான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவுல போல. வேலுமணி மேல இன்னும் பல குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தொடர்ச்சியா வைக்கப்பட்டது மின்துறை அமைச்சராக இருந்த காரணத்தினால். பட் அதுவும் பெருசா இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு முடிச்சுன்னா அதுவும் ஸ்டேஜுக்கு போல. அது கூட நிறைய விமர்சனம் பண்ணாங்க, ஏன் திமுக இது மாதிரி பண்றாங்க, அதிமுக மேல ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது. இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட விஜய் பதவியேற்ற நாள் அதற்கு முன்னே கரண்ட் பவர் சப்ளை எல்லா ஊர்களும், நீங்க ஒரு ஊர் மட்டும் கிடையாது, சென்னை மட்டும் நமக்கு செய்தியில் ஒரு நாள் பார்க்கட்டும். புதுக்கோட்டையில நடக்குது, திடீர்னு போகுது, திடீர்னு வருது, எவ்வளவு நேரம் போகுதுங்கிறது தெரியலாம். பேட்டரி இருக்கும் போது சரி ஒரு ஃபேன் ஓடுது, ஓகே பிரச்சனை இல்லை. நைட் நேரத்துலையும் போகுது, திடீர்னு நம்ம ஏசி ஓடிட்டு இருக்கு, ஏசி ஆகும். சொல்றது மிடில் கிளாஸ் நான் சொல்றேன். ஏசி டக்குன்னு ஆஃப் ஆயிடுது, திரும்ப வரமாட்டேது, வேர்க்குது, இந்த பிரச்சனைகள் வருது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கலாம், நீங்க மிடில் கிளாஸா இருக்கலாம், கடுமையாக பாதிக்கப்பட்ட சூழல் பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி வீதிக்கு வந்து போராடிட்டே இருக்கிறாங்க. மிக குறிப்பாக பெரம்பூர்ல எந்த மக்கள் வந்து விஜய் அவர்களை வந்து சட்டமன்றத்தில் அமைச்சாங்களோ அந்த பகுதி மக்கள், வடசென்னை பகுதி மக்கள், ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுற தம்பி, ஆனா 4 மணி நான் காலையில நைட்டு ஃபுல்லா நான் தூங்காம இந்த வீடியோ போடுறேன்னா எப்பனா கரண்ட் வரும், உனக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். இது மாதிரிலாம் நிறைய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பெரம்பூர் பகுதி மக்கள் உச்சபட்சமாக நேற்று இரவு என்ன பண்ணாங்க, விஜய் அவர்களுடைய வீடு எங்க இருக்கோ அந்த வீட்டு பக்கத்துல பேசாம போராடிடுவோம், அப்பயாவது இவங்க கரண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி இது குறித்தெல்லாம் விஜய் அவர்கள் உண்மையிலே அறிந்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எனக்கெல்லாம் இருக்கு. முன்னாடி சொன்ன அதே விமர்சனம் தான் மறுபடியும் சொல்றேன். இந்த நிர்வாகத்துல என்ன நடக்குது, மக்கள் இவ்வளவு கஷ்டத்துல உண்மையிலே இருக்காங்க. ஏன்னா அவர் கரெக்டா எல்லாரும் கரெக்டா ஆபீஸ் போறாருப்பா, கரெக்டா அவரே லஞ்ச் அவரே கொண்டு வந்துடுறாரு, இதெல்லாம் நல்லா புகழ்ந்து பேசுங்க, ரைட், ஓகே, நீங்க ரொம்ப எளிமையா இருக்கார், சிம்பிளா இருக்கா, நானும் ஒத்துக்கிறேன், ரைட். ஆனா நிர்வாக ரீதியாக மின்துறையில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் நிர்வகிக்கும் உள்துறையில் என்னென்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் விஜய் அறிகிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு சீரமைக்கப்பட வேண்டிய அவசியமாகவும் இருக்கு. பணியாளர்கள் பிரச்சனை இருக்கு. 70,000 பணியாளர்கள் தான் இருக்காங்க. அதாவது 1,40,000 பணியாளர்கள் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல 70,000 பணியாளர்கள் தான் இருக்காங்க. இன்னொன்னு, சீரமைக்கப்பட வேண்டியதும் இருக்கு. அடிப்படையிலிருந்து சீரமைப்பு நடக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்களே சொன்னது போல நிறைய ஊழல்களும் நடந்திருக்கிறதா சொல்றீங்க. அப்போ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண வேண்டிய, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? இல்ல பாலாஜி, அதாவது நான் சொல்றேன், ரெக்டிஃபை பண்ணணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் பணியாளர்கள் வந்து பற்றாக்குறை இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல மட்டும் இல்ல, அரசாங்கத்துல பெரும்பான்மையான துறைகள்ல பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கும். நீங்க நிதிச்சிக்கல் கடுமையா இருக்கு நம்ம பார்க்கிறோம். நீங்க ஒரு பக்கம் இதே விஜய் அவர்கள் தான் எவ்வளவு மாநிலத்துல கடன் வாங்கி வச்சிருக்காங்க தெரியுமா, 10 லட்சம் கோடி. நீங்க ஒவ்வொரு எம்ப்ளாயா ரெக்ரூட் பண்ண அதுவும் பெர்மனண்டா நீங்க ரெக்ரூட் பண்ண நீங்க வந்து ஒரு பக்கம் பென்ஷன் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், இந்த சிக்கல்லாம் இருக்கு. நீங்க இப்ப இன்னும் சொல்ல போனா நீங்க அரசாங்கத்துல துறை ரீதியாக இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் போய் கேளுங்க, எல்லா காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஏன் நான் உள்துறை சொல்றேனே, நீங்க போலீஸ் போர்ஸ்ல வந்து எப்பொழுதுமே வேக்கன்ட் போஸ்ட் இருக்கத்தான் செய்யும். கான்ஸ்டபிள் போர்ஸ்ல பெரிய நம்பர்ஸ் பாப்பீங்க, டிஐஜி ரேங்க்ல ஐஜி ரேங்க்ல கம்மியான நம்பர்ஸ் பாப்பீங்க, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நீங்க வந்து எப்பொழுதுமே அந்த பற்றாக்குறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா அதற்கு உண்டான செலவுகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க வந்து இப்போ நான் ஊழலை ஒழிக்கிறேன், ரைட், ஊழலை ஒழிச்சுக்கோங்க, ஒரு தப்பு நாங்கள் அதுக்காக தான் வாக்களிச்சோம், மக்கள் பார்க்கட்டும். ஆனா அது வரைக்கும் நீங்க கரண்ட் இல்லாம இருங்க. இன்றைய இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் வேலை பார்க்குற இடத்துல போடுவாங்கல்ல, டுமாரோஸ் கன்வீனியன்ஸ்க்கு இன்னைக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்டா இருக்குன்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் சிரமத்தை கொஞ்சம் பொறுத்துக்கங்கப்பா, எவ்வளவு நாள் நான் பொறுத்துக்கிறேன், ஒரு 4 வருஷம் பொறுத்துக்கலாம் அப்படி சொல்ல போறாங்களா? நான் பெரிய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பார்த்துட்டு நீங்க வந்து இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் பெருசா எனேபிள் பண்ணியோ
இல்ல புதிதாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புல உருவாக்கியதான் இந்த கரண்டை நீங்க சரி பண்ண போறேன் நான் அப்படின்னு நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா மக்கள் தொடர்ச்சியாக இன்னலுக்கு உள்ளாவார்கள். அதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரைவேட் நம்ம எல்லாத்தையும் பேச வச்சு பாருங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல பிரைவேட்டை நாங்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டோங்க, வேற வழியே இல்லைங்க, திமுக 20 ரூபாய்க்கு வாங்கினாங்க, நாங்க 18 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், 2 ரூபாய் மிச்சப்படுத்திட்டோம் ஒரு கடைசியா சொல்லிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் இப்ப நீ சொன்னது போல ஏற்கனவே பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா இப்ப மட்டும் ஏன் வாங்கக்கூடாது? இப்ப சிவசங்கர் அதே குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. பாஜக துணையோடு மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்குவதற்கு திட்டமிடுகிறார்களோ என்ற எண்ணம் வருகிறது இவங்க செயல்படுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. ஏன் அவங்க போன ஆட்சி காலத்திலே அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன், நீங்க இது புதிய அரசாங்கம் தொடர்ச்சியாகவே நீங்க மக்கள்கிட்ட போய் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அமைச்சரவை கூடி முடிவெடுக்கிற முடிவு தான். நீங்க வந்து என்ன சொல்லப்போனா அந்த துறை ரீதியான அமைச்சரை முடிவெடுக்கலாம். அந்த அமைச்சர் முன்னாடி எப்படி பிரைவேட் பிளேஸ்ல வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இவ்வளவு மெகா யூனிட்டோ ஏதோ ஒரு இது சொல்றேன் நான் ஒரு யூனிட்டோட இவ்வளவு நாங்க வாங்கிட்டு இருக்கோம். இத முந்தைய அரசாங்கம் ஒரு விலைக்கு வாங்கியிருக்காங்க, நாங்க அதை விட கம்மியா வாங்குறோம், மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறக்க வாங்கியிருக்கோம், இதுல எந்த ஊழலும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இதை ஒரு ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிருக்கலாம். இது எதுக்காக கரண்ட் போயிடுச்சுன்னு ஒரு நெரேட்டிவா நீங்க உருவாக்குறீங்க நான் கேட்கிறேன். அதுல வந்து பணியாளர்கள் வேணும்னே செய்யறாங்க, அதுல சில பேர் வேணும்னே ஈடுபட்டு இருப்பாங்க போல இருக்கு. இது என்ன திமுக காரங்க வந்து திமுக அமைச்சர்களை யாராவது உள்ள இருக்கிறாங்க இல்ல திமுக ஆட்கள் அதெல்லாம் சொல்லிட முடியுமா? அரசு நிர்வாகம்ங்கிறது ஆட்சி வந்து எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சிக்கு விசுவாசமா தான் வேலை செய்வார்கள். அவங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே நமக்கு சரியா சம்பளம் வரணும், சரியா பென்ஷன் வரணும், நிம்மதியா ரிட்டையர் ஆகணும், இப்படிதான் அவங்க யோசிப்பாங்களே தவிர ஐயோ நமக்கு வந்து நம்ம ஸ்டாலின் விசுவாசி, நான் உதயநிதி ஸ்டாலின் விசுவாசி, அதனால கரண்ட புடுங்கி விடுற பாருலாம் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. இது அந்த மாதிரியான பிம்பத்தெல்லாம் கொண்டு போறாங்க. ஏதோ திமுக ஆட்கள் உள்ள உட்காந்துட்டு பண்றாங்கப்பா, திமுக ஆட்களை போய் கொலையெல்லாம் பண்றாங்கப்பா, திமுக ஆட்கள் தான் போய் பாலியல் பலாத்காரம் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதையும் இன்னைக்கு உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு கும்பல். அதுக்காக சொல்றேன், நீங்க வந்து இந்த சிக்கல் ஏற்கனவே இருக்கத்தான் செய்தது. உண்மையிலேயே வந்து நிர்மல்குமார் செய்திருக்க என்ன கேட்டீங்கன்னா, நாங்க நிர்வாக ரீதியாக நீங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கான வேலைகளையும் பார்க்கின்றோம். நாங்க எங்க ஆட்சி காலம் முடியும் பொழுது பிரைவேட் பிளேயர்ஸ்க்கான தேவையே இருக்காது, அதை நோக்கி நாங்க போயிருவோம் அப்படி நீங்க சொல்லிடலாம். இந்த அமௌண்ட்டுக்கு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க, இதுல ஒரு ஊழல் நடந்துட்டு இருந்துச்சு, ஊழல் என்னங்கிறத நாங்க விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம், இன்னைக்கு நாங்களும் வாங்க வேண்டிய சூழல்ல தான் இருக்கும், நாங்க இதை வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனை. ஆனா நீங்க தொடர்ச்சியாக இந்த தட்டுப்பாட்டை உருவாக்கி நாளைக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாத இடத்திற்கு கொண்டு போறீங்களோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதான் நான் சொல்றேன். நானும் சொல்றேன் பிரைவேட் பிளேயர் தான் வாங்கின வேற வழியில மக்களுக்கு அந்த ஸ்பீக் சம்மர்ல தயவு செய்து ஃபேன் காத்தாடியாவது போடுங்க, இப்ப கரண்ட்டை கொடு, எனக்கு டியூப்லைட்டாவது வீட்டுல எரியணும், எனக்கு மிடில் கிளாஸ்க்கு எனக்கு ஏசியாவது ஓடணும், அப்படிங்கறத ஃப்ரிட்ஜ் ஓடணும், வாஷிங் மிஷின் ஓடணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஊழலை கட்டுப்படுத்தாம போ, எப்படியோ ஒண்ணு எனக்கு வந்து நைட்டு படுத்து எனக்கு காத்து வேணும் அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. அதை நீங்களும் செஞ்சிருக்கலாம். ஆனா இது இல்லன்னு ஒண்ணு உருவாக்கி அதற்கு பிறகு ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்களா? சொல்ற மாதிரி பிரைவேட் தனியார் கொடுக்கறதுக்கு பிளான் பண்றாங்களா? இல்ல நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு ஊழல் செய்யலாம், ஃப்ரெஷ்ஷான ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, முதல் கொஞ்ச நாள் நம்ம சிக்ஸர் தான் அடிக்கணும், அதுக்கு பிறகு அதை பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப ஒப்பந்ததாரர்கள் பேசுறாங்க, பல மாற்றங்கள் வரப்போகுது, நாங்க நினைச்சே பார்க்கல, பெரிய நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டு சொல்றாங்க. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு புதிய அரசாங்கம் வரும்பொழுதும் இதெல்லாம் பார்க்கின்ற காட்சிகள் தான். இந்த முதல் ஒரு மாதத்தில் நிர்வாக ரீதியாக பல மாற்றங்கள், இன்னொரு 4 மாசம் கழிச்சு இதே ஒப்பந்ததாரர்கள் என்ன பேசுகிறார்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதேதான் பேசுறாங்களா இல்ல வேற மாதிரி பேசுறாங்களா? அந்த ஒப்பந்ததாரர் இப்போ ஒரு பக்கம் மின்வெட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்ற செய்திகள் வருகிற அந்த காலகட்டத்திலேயே இப்பயும் இன்னொரு செய்திகள் பார்க்கிறோம். அமைச்சரை சந்திச்சுட்டு அவங்க வெளியில வந்து சில விஷயங்கள் சொல்றாங்க. ஒப்பந்ததாரர்கள் நான் தூத்துக்குடியில இருந்து என்னுடைய வழிகளை நான் சொல்றேன், நாங்க மிகப்பெரிய அளவுக்கு எங்களுடைய சங்கம் மின்வாரி ஒப்பந்ததாரர்கள் சங்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். 100 கோடி ப்ராஜெக்ட்னா அது 35 லட்சம் கமிஷன் வாங்குறாங்க, 3% 30% கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அப்போ அதுல ஒரு உண்மை இருக்கு இல்லையா? அது அந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல? கண்டிப்பாங்க. நீங்க தான் சொல்றேன் இல்லையா, இப்போ இந்த குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சுதான் அந்த அரசாங்கம் பதவி ஏற்றிருக்காங்க. நீங்க அந்த அவர் சொல்ற குற்றச்சாட்டு ஒரு ஒப்பந்தக்காரர் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இருந்திருக்கு அப்படின்னா அதற்கு என்ன நடவடிக்கை இப்போ சிலர்களுக்கு கூட சொல்லியிருக்காரு. இப்ப காசியை வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, இன்னொருத்தர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த ஒப்பந்ததாரர்கள்ட்ட நியாயப்படி நீங்க வந்து புகாரா வாங்கி அதற்கு என்ன நடவடிக்கை, யாருக்கு அந்த பணம் சென்றது, எந்த ஊழியருக்கு அந்த பணம் சென்றது, அமைச்சருக்கு எதுவும் பணம் சென்றதா அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து எடுங்க. அதான் நம்மளும் சொல்றோம். அதுல நமக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதே தொடர வேண்டும் நம்ம ஆசைப்படுறோம். நீங்க இதே ஒப்பந்ததாரர்கள் ஒரு 6 மாதம் கழித்தும் எப்படி நான் முதலாக அமைச்சரை பார்த்த பிறகு எவ்வளவு சந்தோஷத்தோட நாங்க வெளியே வந்தோமோ அதே மகிழ்ச்சியோட தான் நாங்க இப்ப இருக்கோம். எங்கள்கிட்ட யாருமே கமிஷன் கேட்கல, ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, நிர்வாக ரீதியா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க,
லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல. இது போக போக உங்களோட மக்களோட சுமையும் குறைஞ்சிரும். மக்கள்கிட்ட வந்து எந்த சுமையும் ஏத்தவும் மாட்டாங்க. கரண்ட் பில்ல ஏத்த போறது கிடையாது. இது வந்து இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த பொதுத்துறை நிறுவனத்தோட கடனை குறைப்பதற்கான வேலைகளை அரசாங்கம் இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மள வரவேற்கணும். அதுதானே மக்கள் அந்த மாற்றம் தானே வாக்களிச்சிருக்காங்க. அது தொடரட்டும் தான் சொல்லி சொல்றேன். நீங்க ஏதாவது சொல்ற இல்லையா, இது வந்து இத கரண்ட கட் பண்ணாமலே இது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத என்னோட பாயிண்ட். இந்த ஏற்கனவே போயிட்டு இருந்த கரண்ட் இப்போ இப்போ இந்த அரசு புதிதாக பொறுப்பேற்றதுனால வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப அந்த மாற்றத்துக்கான விளைவாகத்தான் சில இடங்கள் நம்ம பார்க்கிறோம். இப்போ செங்கல் சூளை விவகாரம், ராணிப்பேட்டையில வந்து செங்கல் சூளை ஆட்கள் கிட்ட வந்து பணம் கேட்டதாக, மாமூல் கேட்டதாக ஒரு நிர்வாகி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. உடனே தவிக நிர்வாகி அந்த கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு இல்லையா. அதை நம்ம பார்க்கிறோம்ல. இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் வந்து கவனிக்கக்கூடியதானே இருக்கு. நிச்சயமா தான் சொல்லணும். கண்டிப்பா வரவேற்க வேண்டிய மாற்றம் தான். நீங்க அதே மாதிரி இங்க டாஸ்மாக்லயும் இப்போ ஒரு சில இடங்கள் இப்ப நீங்க இந்த மாற்றம் ஒன்று நடந்திருக்கு, அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிற மீடியால வந்துருச்சு பண்றாங்க. இன்னும் சில இடங்கள்ல தாவேக்கவுடைய நிர்வாகிகளே போய் ஒரு பார் ஏலம் எடுக்கிற சண்டையும் போடுற காட்சியிலும் பார்க்கின்றோம். அது மேல் நடவடிக்கை எடுக்காத பார்க்கின்றோம். ஒரு இடத்துல 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்க மாட்டோம்னு சொல்றதையும் பார்க்கின்றோம். முன்னாடி 10 ரூபாய் வாங்கிட்டு இருந்தா 30 ரூபாய் வாங்குறாங்கிற புகாரம் வந்திருக்கிறத பார்க்கின்றோம். பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு விஜய் அவர்கள் பாடியதை பார்த்தோம். இன்னைக்கு டாஸ்மாக் அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது சொல்றாரு, இந்த 10 ரூபாய் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஏன்னா வந்து கரண்ட் பில், அவங்க சொல்ற மாதிரி கரண்ட் பில் கட்ட முடியல, அந்த கட்டணத்துக்கு வாடகை கொடுக்க முடியல, ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இல்ல, இதெல்லாம் இப்படிதான் சமாளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவ்வளவு நாள் என்ன சொன்னீங்க, இந்த 10 ரூபாய் அப்படியே செந்தில் பாலாஜி பாக்கெட்ல எடுத்து வைக்கிறாங்க, அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்துட்டு போறாருன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்தீங்க. இப்ப இந்த 10 ரூபாய் வாங்குறதுல தப்பு இல்லைன்ட்டு இந்த மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சரை சொல்றாருன்னா, அப்போ விஜய் அவர்கள் பாடிய பாடல் என்பது சும்மா பாடினாரா அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து எழும்ல. அதை நம்ம சேர்த்து பார்க்கணும். நீங்க எல்லா இடங்களிலும் இது நடக்கணும் தான் பார்க்கணும். கட்சிக்காரனா அவர் சொன்னார், அவரோட பதவியேற்புல நீங்க யாராவது தவறு செய்யணும் என்ன வந்தா இப்ப வெளியே போயிடுங்கன்னு சொன்னார். அது எல்லா இடங்களும் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும். மீடியால இப்ப நம்ம இன்னொன்னு மீடியால வருது, நம்ம அதை வந்து பேசுறாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எல்லா விஷயங்களும் மீடியாவில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறதா? நீங்க எல்லா இடத்துலயும் ஒட்டுமொத்தமா கார்பரேட் ஊழல் எல்லாம் ஒளிஞ்சிருச்சு நம்ம நம்பிருக்கோமா? எனக்கு தெரிய சில செய்திகள் இருக்கு, நான் அப்புறம் பேசுவோம். நம்ம கார்பரேட்ல இருந்து யாரும் வாங்குறதே இல்ல, எந்த காசும் யாருக்கும் கிடையாது, ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லிட முடியுமான்னா இல்லை, அதுவும் சொல்ல முடியாது. மீடியா வரும்போது சென்சிட்டிவ் ஆகும்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக நீங்க வந்து எல்லா இடத்திலும் மீடியா கவனத்துக்கே வராத போதும் இது செய்தது என்றால் மக்கள் கண்டிப்பா உங்களை பாராட்ட தான் போறாங்க. முன்பே சொன்னது போல இந்த ஒரு பக்கம் மக்களுடைய பிரச்சனை, மின்தடை, அதனுடைய பிரச்சனைகள் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னொரு புறம் அரசியல் ரீதியாக அடுத்தடுத்த நகர்வுகள், குறிப்பாக வந்து இப்போ இசக்கி சுப்பையா வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துட்டு தவைக்கால் இணைய போகிறார்ன்றத பார்க்கிறோம். ஏற்கனவே அதிமுகவினுடைய 3 எம்எல்ஏக்கள் நேற்று இணைந்திருந்தார்கள். தவைக்கால தலைமைச் செயலகத்திலே வைத்து அந்த இணைப்பு விழா நடந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். இன்னொரு புறம் அவங்க எல்லாம் வந்து அந்த காலியான தொகுதிகளாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக தலைமைச் செயலகமும் அதை அறிவிச்சிருக்கு. பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம் போன்ற தொகுதிகள் வந்து காலியானதை அறிவிச்சிட்டாங்க. இந்த அரசியல் சூழல், நாளைக்கு டெல்லி பயணம் பண்றாரு விஜய்ன்றதை பார்க்கிறோம். ராகுல் காந்தியும் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறான்றதெல்லாம் பார்க்கிறோம். ஒரு அரசியல்வாதியாக முழுமையாக விஜய் மாறிட்டாரோ, தன்னை பலப்படுத்திக்க ஒரு திமுக அதிமுக செய்யாத ஒரு அரசியலை வந்து செய்கிறாருன்னு பார்க்கலாமா? அதாவது நீங்க அரசியல் கத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டதுல இன்னைக்கு வந்து பாஜகவோட அரசியலை கத்துக்கிட்டாரா அப்படிங்கறத நமக்கு உடனடியாக பதிலாக தோணுது. ஏன்னா பாஜகவுடைய பிரைம் மினிஸ்டரான மோடி அவர்களை பார்ப்பதற்கு முன்னாடியே தமிழ்நாடு சிஎம் வந்து பாஜகவோட அரசியலை கத்துக்கிட்டாரு. ஏன்னா இந்த காட்சிகளை நம்ம கர்நாடக மாநிலத்தை பார்த்திருக்கோம். இதுக்கு என்னப்பா பேர், ஆபரேஷன் லோட்டஸ், ஆபரேஷன் எல் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன தமிழ்நாட்டு என்ன பேர் வச்சிருக்கோம், ஆபரேஷன் வி இல்ல ஆபரேஷன் டபிள்யூ, ஆபரேஷன் விசில்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான காட்சிகளை தமிழ்நாடு கண்டதே கிடையாது. நீங்க 2016 நீ ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு சின்ன கேள்வி மட்டும், சென்ற ஆட்சியில வந்து சட்டமன்றத்திலேயே அதிமுக எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து பாராட்டி பேசினது, அதை ரசித்தது எல்லாம் பார்த்தோம். குறிப்பாக வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு திமுக இணைந்ததை பார்த்தோம். இதுவும் நடந்திருக்கு தானே? இப்போ இது தமிழ்நாட்டுல பார்த்த காட்சிகள் தானே? இல்ல, கண்டிப்பா பார்த்த காட்சிகள் தாங்க. நீங்க வந்து எந்த எம்எல்ஏக்கள் நாங்கள் உங்களை இந்த கட்சியை விட்டு விலக்கி விட்டோம், இது தனி அணி, நீங்க அவரை எடப்பாடி பழனிசாமி வச்ச கோரிக்கை என்பது அவங்க வந்து
என் பக்கத்துல உட்காரக்கூடாதுங்க. சபாநாயகர் அப்பா விட்ட வச்ச கோரிக்கை என் பக்கத்துல உட்காரக்கூடாது. ஒரே கட்சியில ஒரே ரெட்டையில ஜெயிச்சவங்க தான், ஆனா உட்காரக்கூடாது. அந்த 3-4 எம்எல்ஏக்கள் என்னை மீறி போயிட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து நீ சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி போய் சபாநாயகரை பார்க்கின்றார். தொடர்ச்சியாக அவங்களோட எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது, கூட்டணியாக கூட நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம். வேறொரு கூட்டணியில நீங்க வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் வேறொரு கூட்டணியிலே போய் இந்த குழு வந்து தேர்தலை சந்திச்சுட்டு வந்த ஒரு குழு, அது வேறு. இது முற்றிலுமாக இந்த கட்சியில வந்து ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ இங்க இருக்கிற கேள்வி என்பது எந்த கட்சியில இருந்து இப்ப யார் ஒதுக்குனாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி. இவங்க எந்த கட்சியோட பிரதிநிதிங்கிறது மிக முக்கியமான கேள்வியா மாறிடுச்சு. கேட்டாங்க. இன்னொன்னு, நீங்க அந்த தரப்பு எம்எல்ஏக்கள் போகும் பொழுது நீங்க வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க எந்த ஆட்சியோட முடிவும் பொழுது நாங்க முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் எடப்பாடி பழனிசாமி எங்களை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்ல, எங்களுக்கு அரசியல்ல ஒரு தொடர் வேணும் அப்படிங்கிற காரணத்தினால நாங்க திமுகங்கிற மாதிரி கட்சியை நோக்கி நாங்க சேரோம். ஆனா இந்த இடத்துல நடத்துதுங்கிறது ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் உருவாயிருக்கு. யாருக்கும் மெஜாரிட்டியா மக்கள் கொடுக்கவே இல்லை. அப்போ வேற வழி இல்லாம பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக திமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த சில கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஆதரவு கொடுக்கும்போது அவங்க வச்ச மிக முக்கியமான கோரிக்கை, என்டிஏல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களை சேர்க்கக்கூடாது. மிக குறிப்பா காமராஜ் தான் முகத்தை மூடிக்கிட்டு விஜய் அவரோட வீட்டுக்கு, பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போனார். ஆனா அவருடைய ஆதரவை வந்து இவங்க எடுத்தாங்களா எடுக்கலையா அப்படிங்கிற பெரிய குளறுபடி இருந்துச்சு. அப்பயே சொன்னாங்கன்னு சொல்றோம். பிரேமலதா விஜயகாந்த் எல்லாம் என்ன சொன்னாங்க சட்டமன்றத்தில், குதிரை பேரம் என்று ஒன்று நடந்திருக்கிறதா, யார் உங்க வீட்டுக்கு முகத்தை மூடி பக்கத்திலே உட்காரச்சுட்டு நான் எப்படி கேட்டாங்க, யார் உங்க வீட்டுக்கு முகத்தை மூடிட்டு போனார் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. சோ இதெல்லாம் அப்பொழுதே பேசப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இவங்க வெளியில இருந்தா ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப உள்ளுக்குள்ளேயே ஆதரவுக்கு கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுட்டாங்க. விசிகவா இருக்கலாம், ஐயோமலா உட்கார வச்சுட்டாங்க. இப்போ இவங்க யார் முதல்ல இன்னைக்கு வந்து மரகதம் குமரவேலா இருக்கலாம், இல்ல பெருந்துரையாக இருக்கலாம், ஜெயக்குமாராக இருக்கலாம், நீங்க இந்த 3 பேருமே இவங்க யாரு, எந்த என்டைட்டில இருந்து வர்றாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி ஒன்று. 2வது, இதை விஜய் ஆதரிக்கிறாரா? நீங்க பரவாயில்லப்பா, நீங்க எல்லாம் ரிசைன்மெண்ட் வாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து தாமரை சின்னத்துல நில்லுங்க, உங்களை மக்கள் வெற்றி பெற வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இரட்டை இலை சின்னத்துல இருந்து நின்று வெற்றி பெற்றவர்களை நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி விசில் சின்னத்துல விஜய் நிக்க வைக்க போறாரா? இதற்கு அர்த்தம் என்ன, இதற்கு பேர் என்னங்கிறது எனக்கு தெரியல. இது குதிரை பேரம் இல்லாமல் இதுக்கு எப்படி பேர் வைப்பது? இது வந்து தூய அரசியலா? முதல்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன தூய அரசியலா தானே இருக்குது. இது எப்படி தூய அரசியலுக்கு இது எப்படி நீங்க சேர்ப்பீங்க? அப்படி தேர்தலுக்கு முன்னாடி செங்கோட்டையன் வந்தாரு, ஓகே, அப்பயே வந்து கட்சியோட எனக்கு மாறுபட்ட கருத்துகள் வந்துச்சு, வெளியே வந்துட்டேன். ஜேசிடி பிரபாகர் வந்தாரு, அதெல்லாம் மக்கள் கேள்வி எழுப்பல. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஏன்னா உங்க 3 பேரையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க அந்த 3 இடத்துல ஒரு இடம் நீங்க வந்து வேந்திரிப்பு மதுராந்தகத்துல விசில வீழ்த்தி தான் மரகதம் குமாரவேல் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப விசில் வேண்டாம் அந்த இடத்துல. அப்போ அதே விசிலுக்கு தான் நான் போய் மறுபடியும் ஓட்டிக்க போறேன். எனக்கு ரெட்டலை வேண்டாம், நீங்க எந்த ரெட்டலைக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த ரெட்டலை வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க நிக்கிறாங்கன்னா மக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி ஒண்ணு. 2வது, இன்னைக்கும் நமக்கு டேட்டா என்ன சொல்லுது, 1,04,00,000 வாக்காளர்கள் ரெட்டலைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணியா 1,35,00,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற யோசனையில பண்ணாங்க, அது நடக்கல. அதற்கு அர்த்தம் என்பது நீங்க உடனடியாக முதல்வர் விஜய்க்கு போய் உங்களை ஆதரவு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லல. இரட்டை வாக்காளர்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை அன்பார்ச்சுனேட்லி அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு இல்லை அப்படிங்கறத பெரிய வருத்தமா இருக்கு எனக்கு. மக்களோட நம்பிக்கை வச்சிருக்காங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு, இந்த கட்சியில சில பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் எப்படி சரி செய்யணும், நம்ம எப்படி நம்மளை ஆய்வுக்கு உட்படுத்திக்கிறோம் அப்படின்னு நீங்க போவீங்களா? இனிமேல் ரெட்டலைக்கு எதிர்காலமே கிடையாது, இனிமேல் அதிமுக எதிர்காலம் கிடையாது. நம்ம பேசாம பசையுள்ள இடத்துல போய் ஒட்டிக்குவோம், நம்ம போய் பேசாம அங்கே ஒட்டிக்கலாம். பாருங்க, இசைக்க சுப்பையாலாம் அமைச்சராக விஜய் எதிர்த்துதான் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? இப்ப அவரும் எடப்பாடி தலைமையிலான அவங்க குழு வந்து விஜய் கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக ஐடி ட்விட்டர் பதிவெல்லாம் வந்து விஜய கடுமையாக சாடை பேசுறதை பார்க்க முடியுது. அப்போ இனிமேல் என்ன அரசியல் அதிமுக எடுக்க போகிறதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல தானே இதெல்லாம் நடக்குது. இல்ல அதான் நீங்களே சொல்றீங்க இல்லையா, தான் போகுது. இல்ல அதான் சொல்றீங்க, நீங்க ஒரே ஒரு தேர்தல அந்த முடிவுக்கு நீங்க போயிடுறீங்களான்னு கேக்குறேன். ஏங்க இப்போ தேமுதிக நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம், அவ்வளவுதான் எதிர்காலமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன இருக்கு தேமுதிக பேசுற, அந்த தேமுதிக 10 சீட்டு கிடைச்சது, ராஜ்யசபா எம்பி கிடைச்சிருக்கு, இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டாங்க, அடுத்தடுத்ததாக இந்த கட்சி எப்படி வளர்ச்சி பாதை கொண்டு போறது, கிட்டத்தட்ட அழிந்து போன தேமுதிகன்னு பேசணும். அதிமுக அந்த நிலைமை ஆயிடுச்சான்னு கேட்கிறேன். அதனாலதான் சொல்றேன், இந்த நம்பர்ஸ் 1,35,00,000 ஏன் சொல்லி சொல்றேன்னா, அவ்வளவு வாக்காளர்கள் உங்களுக்கு பின்னாடினா அவங்க எந்த காலத்திலும் நாங்க திமுக வாக்களிக்க மாட்டோம்,
எந்த காலத்துல விசிலுக்கு வாக்களிக்க மாட்டாங்க தான். இப்ப அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே மாத்துறீங்க. இல்லடா பரவாயில்ல வாங்கலாம், விசிலுக்கு வந்துருங்க. இப்ப ஆதவர்கள் சொல்றாரு இல்லையா, தாவேக என்பது புதிய அதிமுகன்னு சொல்றாரு அவரு. அப்ப அதிமுகவை அழிப்பது எங்க லட்சியம். இந்த லட்சியத்தோட யாரு இருந்தாங்க? நம்ம முன்னாடி இது வரைக்கும் பேசுறோம் எல்லாருமே பாஜக லட்சியம் தான் அதிமுகவை அழிப்பது. இப்ப தாவேக அந்த இடத்துக்கு வந்திருக்கே, அப்ப இது அப்ப தாவேக நவீன பாஜகவா? அவர் புதிய அதிமுகன்னு சொல்றாரு. நான் கேட்கிற தாவேக நவீன பாஜகவா மாறிடுச்சா அப்போ? இதை நான் வந்து என்ன பண்ணியாவது நமக்கு இந்த 5 வருஷம் ஆட்சியை ஓட்டணும். நமக்கு எப்ப வந்து விசிகவோ இல்ல ஐயுஎம்ஓ இல்ல கம்யூனிஸ்டோ காலை பிடிச்சி இருப்பாங்கன்னு தெரியல. அதனால சுயமாக நம்ம சின்னத்திலேயே நின்னு இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்களை தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டாங்கன்னா, அப்ப அவங்க ஆதரவுலாம் தேவையில்லைப்பா, நீங்க கிளம்புங்கப்பா, நீங்க கவுத்துக்கங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, எங்க ஆட்களே இருக்காங்க அப்படின்னு சொல்வதற்காக இவ்வளவு வேகமாக இந்த விஷயங்கள் நடக்கிறதா? இவங்க 4 எம்எல்ஏக்களோட முடியுமா? இன்னும் ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் வரப்போறாங்களா? மொத்தம் ஒரு 10 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு தேவை இருக்கா? ஏன்னா 4 ஏற்கனவே திருச்சி கிழக்கு காலியாக 5 சீட் வந்துருச்சு. சொல்லியிருந்தாரு இன்னும் நிறைய 5 சீட் வந்துருச்சு. இன்னொரு 5 வந்துருச்சுன்னா 107 10 வந்தா 117. அவ்வளவுதானே, முடிஞ்சிச்சு, பிரச்சனை இல்லையா? இன்னொரு 6 வரணும். அப்படி நீங்க எழுதுல இப்ப காமராஜ் அவர்களே இப்ப நீ ராஜினாமா பண்ணுப்பா, நீ மறுபடியும் மன்னார்குடியில காமராஜ் அவரும் ரெடியா இருப்பாரு. அவர்தான் விஜய் ஆகா ஓன் புகழ்றாரு. அப்ப அவரே ராஜினாமா பண்ண சொல்ல 118 நம்பர்ஸ் எடுத்துலாம் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் அவர்கள் போறாரா? அப்ப எனக்கு வந்து இந்தியா கூட்டணியில இருந்து வந்த அந்த காட்சிகள் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அவங்கள வந்து காலி பண்ணி விட்டுருவோம். இந்த அதிமுக இப்பைக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க, அவங்கள நம்ம கவுத்தாச்சு. அவங்க நம்மளை கவுக்கலாம்னு பார்த்தாங்க, அவங்களை நம்ம கவுத்தாச்சு. இனிமேல் அவங்க ஒண்ணு எடப்பாடிட்ட போகணும், இல்ல என்கிட்ட வரணும்னா நீங்க வந்து ராஜினாமா பண்ணுவாங்க. அதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, சபாநாயகர் அவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி புகாரா கொடுத்திருக்காரு. என்ன புகாரா கொடுத்திருக்காரு? என்னுடைய பேச்சை மீறி அவர்கள் முதல்வர் விஜய்க்கு ஆதரவு அளித்துள்ளார்கள், அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சி தாவலுக்கு பொருந்தாத வகையில் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா, சபாநாயகர் அந்த சஸ்பென்ஷன் இருக்கா இல்லையாங்கிற போது எப்படி அவர்கள் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற டெக்னிக்கலான சில கேள்விகளும் போயிட்டு இருக்கு. நீங்க அப்போ மற்ற எம்எல்ஏக்கள் மேல நீங்க எடுக்க போகின்ற பார்வை என்ன? சபாநாயகர் மிக விரைவாக செயல்பட வேண்டிய ஒரு இடமா மாறிச்சு. ஆனா சபாநாயகர் விரைவாக செயல்பட மாட்டார். ஏன்னா அவரும் விஜய் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவர் இப்ப செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். சபாநாயகர் எல்லா காரணங்களிலும் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இவர் இருக்கார். இப்ப சபாநாயகர் நியாயமா நடந்துக்கு வரா, அவரும் நியாயமா நடந்துக்க மாட்டார். அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பெருசா கோட்டை விட்டார். எல்லாரும் சொன்னாங்க, நீங்க வந்து இந்த தேர்தலை சந்திக்கிற விதம் ரொம்ப தவறா இருக்கு. நீங்க யாராவது கூட்டணிக்கு வரமாட்டீங்களான்னு தேடிட்டே இருந்தீங்க. கரூர் இன்சிடென்ட்ல விஜய் போய் காப்பாத்துறீங்க. நீங்க வந்து பல இடங்கள்ல விஜய் வந்துட்டாரு, துண்டை பார்த்தோன்னே குசியானீங்க. ஆனா அதற்கான பிரதிபலன் நீங்க அனுபவிக்கிறீங்க. மற்றவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பல பேர் போர்க்கொடி தூக்குனாங்க. அது ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், செங்கோட்டையா இருக்கலாம், எல்லாருமே இருக்காங்க. எல்லாத்தையும் போக விட்ட பிறகு இப்ப இந்த நிலைமைக்கு இந்த கட்சியை கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. பட் அதுக்கு அர்த்தம் என்பது இந்த கட்சியை முடிச்சிருங்க, கட்சி இனிமேல் வளரவே வளராதுங்கிறது கிடையாது. அதிமுக இந்த மாதிரி தோல்விகளை சந்திச்சிருக்கு, திமுக இந்த மாதிரி தோல்விகளை சந்திச்சிருக்கு. ஒவ்வொருவரும் எப்படி மீண்டலாம் போறாங்க. இன்னைக்கு அதிமுக வந்து ஆளுங்கட்சியான தாவேக குறித்து விமர்சிக்க வைக்கிறாங்க. இதுதான் அரசியல். இது எதிர்கட்சி அரசியல 5 வருஷமா எடப்பாடி பழனிசாமி செய்யாமல் தவிர்த்துக்கிட்டே இருந்தார். அது ஏன் தெரியல நமக்கு. அதற்கான பிரதிபலனாக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இனிமேல் அவர் சும்மா இருக்க முடியாது. அவர் பேசித்தான் ஆகணும். இருக்கின்ற எம்எல்ஏக்களை தக்க வைக்கணும், இருக்கிற வாக்காளர்களை தக்க வைக்கணும், இருக்கிற நிர்வாகிகளை தக்க வைக்கணும். அதை செஞ்சுட்டு தான் ஆகணும், அதை செய்யணும். ஆனா அவசரமாக இந்த எம்எல்ஏக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இனிமேல் அதிமுக எதிர்காலம் இல்லைன்னு ஒரு இடத்துக்கு போறாங்கல்ல. நீங்க என்ன கேட்கிறேன்னா, தாவேக்கு பிரகாசமான எதிர்காலம் பாக்குறீங்களா? ராஜ்மோகன் சொல்ற மாதிரி 50 வருஷத்துக்கு மேல் தாவேக்கா தான் உறுதி ஆயிடுச்சா? அந்த 10 நாட்களுக்குள்ளேயே மக்களுக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்றாங்க, என்ன சார் தெரியாதனமா ஓட்டு போட்டுட்டோம்னு சொல்றாங்க. இவ்வளவு கரண்ட் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கே. நான் எப்பயுமே தனி மனித சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நான் வந்து அரசாங்கத்தோட இணைத்து பார்த்தே கிடையாது. ஆனா விஜய் தானே பண்ணாரு. அவர் எதை விதைச்சாரோ அதுக்கான பலனை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறாரு. இதே ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்ன கேட்டாரு? இவ்வளவு கொலைகள் நடக்குது, இவ்வளவு பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது. இப்ப அவங்க கேட்கறாங்களா, ஏன் காரணம்? நீங்க தான் காரணம். அதுக்கு இவ்வளவு பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது, சூலூர்ல ஒண்ணு நடக்குது, செங்கல்பட்டுல ஒண்ணு நடக்குது, விழுப்புரத்துல ஒண்ணு நடக்குது. அவர் பதவியேற்ற ஆட்சிக்கு நாட்கள்ல இருந்து 40 கொலைகள் நடந்திருக்கு. அதுல 3 இரட்டை கொலை, 6 இரட்டை கொலைகள் சொல்றாங்க. இதெல்லாம் யார் காரணம் கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஒரு அரசாங்கத்தை நம்ம பொறுப்பாக்க முடியாது அன்லஸ் அன்டில் சமூக பிரச்சனையாக இருக்காத வரை. ஆனா விஜய் தான் செய்தார், தொடர்ச்சியா இதான் செய்து கொண்டார். அப்ப இதை பார்க்கின்ற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, எந்த விமன் சேஃப்டிக்காக நாங்க வாக்களிச்சோமோ அந்த விமன் சேஃப்டி இன்னைக்கு இல்ல சார், நாங்க இனிமேல் என்னதான் பண்றது, இதுக்கு அவரே பரவாயில்ல போல இருக்கு, ஸ்டாலினே பரவாயில்ல போல இருக்கு, இதே நமக்கு பேசுவதே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இல்ல இனிமேல் வந்து விஜய் தான் 50 வருஷத்துக்கு விஜய் அசைக்கவே முடியாது, ரத்தன் பண்ணிட்டே சொல்லிட்டாரு, அடுத்த அவர் தான் வந்து மோடிக்கு அவர் தான் சேலஞ்ச் பண்ண போறாரு அப்படிங்கிற இடத்துக்கு அவசரமா தாவுறாங்களா? யாருமே ஜெயிக்காத போது போன வாட்டி மரகதம் குமாரவே ஜெயிச்சாங்க மதுராந்தகத்துல. 2021 ஒட்டுமொத்தமா கேடிசி ஜோன்ல திமுக ஸ்வீப் பண்ணுச்சு. ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சாங்கன்னா மதுராந்தகம் மட்டும்தான். அப்ப அதிமுக ரெட்டலை உங்களுக்கு கை கொடுத்துக்கு நீங்க வந்து வேலை பார்த்திருக்கீங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. அப்ப அதெல்லாம் எனக்கு வேணாம், தூக்கி போட்டு நான் விசிலுக்கு ஓடுறேன்னா என்ன காரணம்?
இல்ல 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 யாராவது உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்களா, வாங்க வாங்க நாங்க ரெடி பண்ணிடுறோம், இங்க வாங்க, இங்க வந்து நின்னுக்கலாம் இங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? இதெல்லாம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். அன்பார்ச்சுனேட்லி ஆக்டிங் சிஎம் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவை தான் பேசுறாரே தவிர இவர் சிஎம் ஆக்டிங்கா தான் இருக்கார். நம்ம என்ன பண்ண முடியுது? திமுகவும் விசிகாவும் குன்னம் பகுதியில இருதரப்பு மோதல் நடந்திருக்கு. அதாவது திமுகவினுடைய இன்னொரு அங்கம் தான் விசிகா. விசிகாவும் திமுகவுக்கும் வேற வேற கிடையாது. மேஜர் என்று அழைப்பார் திருமா அவர்களை வந்து கலைஞர் அவர்கள் மேஜர் ஜெனரல் தான் அழைப்பாருன்னெல்லாம் அவ்வளோ சிலாகித்து பேசின காலங்கள்லாம் இருக்கு. விசிகா கூடிய வந்து உதயநிதி அவர்கள் தூக்கி கொண்டு அலைந்ததெல்லாம் பார்க்கிறோம். அவர் வந்து காட்டினாரு, நான் வெற்றி பெறலனாலும் வந்து வன்னியரசுடைய வெற்றி எனக்கு முக்கியம்னாரு. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு மோதல் போக்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? உண்மையில ஆரோக்கியமற்ற ஒன்றுதான். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வன்னியரசு அவர்கள் அமைச்சரானதற்கும் வாழ்த்து தெரிவித்து தான் ட்வீட் போட்டார். நீங்க ஆராசா அவர்கள் வந்து அவருடைய ட்வீட்டுக்கும் சரி, ஆர் எஸ் பாரதியோட பேச்சுக்கும் சரி, இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லி சொன்னார். ஆனா சில இடங்களை எப்படி திரிக்கிறாங்கன்னா, இப்படிதான் ஸ்டாலின் எப்பயுமே சொல்லுவாரு, ஆனா அவரை தூண்டி விட்டுருப்பாரு அப்படிங்கிற மோசமான விமர்சனமும் போயிட்டு இருக்கதை பார்க்கின்றோம். அதுக்கு என்ன காரணம்? இந்த கீழ் மட்டத்துல இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் சொல்லி சொல்லுவாங்க. நீங்க ஆராசா போன்ற இன்னும் சொல்ல போனா நான் வந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையில 2 பேரும் பெருசா மதிப்பேன். ஒன்னு ஆராசா, இன்னொரு திருமாவளவன் அவர்கள். 2 பேருமே வந்து ஒரு தலித் தலைவர்களாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் ஆற்றிய உரையாக இருக்கலாம், இல்ல வந்து அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்க வந்து கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக சொல்லி சொல்றேன். ஆனா ஆராசா இந்த மாதிரியான ஒரு மோசமான கேவலமான ட்வீட் அவர் போட்டார் அப்படின்னா அவரோட மனசுல அவ்வளவு வன்மம் வந்துருச்சா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே பார்த்திருக்கிறோம். நோ பெர்மனன்ட் எனிமீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். கூட்டணியாக ஒரு 50 வருஷம் 30 வருஷம் பயணிச்சிட்டீங்க. இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னொன்னு ஆராசா அவர்கள் ட்வீட்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குல நீங்க செஞ்சிருக்கணும்னு எனக்கும் ஒரு பார்வை இருக்கு. திமுக அதிமுக ஏன் செய்ய மறந்தாங்க? அப்ப நாங்க உங்களோட வாக்குல நான் எடுத்துக்குவேன், உங்க ஓட்ஸ் எனக்கு தேவை, ஆனா நீ எனக்கு தேவையில்லப்பா அப்படிங்கிற பார்வை தான் நீங்க வச்சிருந்தீங்க. அதான் விஜய் நீங்க பயன்படுத்திக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தலித் வாக்குல விஜய் பக்கம் போயிடுச்சு. ஏங்க போனுச்சு? அவர் 8 பேரை வந்து தலித்துகளுக்கு வந்து அமைச்சர் கொடுத்திருக்காருங்க. இது உண்மைதானே? இது ஃபேக்சுவல் தானே? இதை நீங்க செய்ய மறுத்தீங்கல்ல. இதை நீங்க செய்ய மறுத்த காரணத்தினால தான் அதை ஒருத்தர் பயன்படுத்துறாரு. அந்த இடமும் ரொம்ப முக்கியம். அப்ப நாங்க வந்து உங்களை வந்து வாக்கு வங்கியா தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மக்களுக்கு நிச்சயமாக அந்த கட்சிகளுக்கும் ஒரு கோபம் இருக்கத்தான் செய்யும். அது வேற ஒரு இடத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு. ஆனா அதே நேரத்துல திருமாவளவன் அவர்கள் நிறைய குழப்பத்தில் இருந்தாலும் அவர் ஒரு விஷயம் சொல்ற விஷயம்ங்கிறது, நான் அந்த கூட்டணியிலும் இல்லை இந்த கூட்டணியும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அவர் ஒரு ஊசலாட்டத்தோட தான் இருக்காரு. நம்ம அவருக்கு இன்னுமே வந்து அதை ஏத்துக்க முடியல. நம்ம ஒரு பக்கம் நிர்வாகிகள் வந்து நமக்கு நல்ல நேரம் நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்றதையும் அவர் கேட்க வேண்டியதா இருக்கிறது. இன்னொரு பக்கம் பனையூர் பாபு மாதிரி ஒரு முக்கியமான நிர்வாகி வெளியே போறதும் அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது. ஆளூர் சானவா சரியா பேச மாட்டேன்னு சங்கடத்தை ஏற்படுத்துது. நம்ம எந்த பக்கம் போறதுன்னு பெரிய மனக்குழப்பத்தில் ஒரு இருக்காரு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவர் தேவையில்லாத எந்த வார்த்தையிலும் விடவில்லை. நம்ம அமைதியா தான் இருக்கார். அவர் வந்து கண்ணியமா தான் இருக்கார். இந்த கண்ணியம் என்பது எல்லா தரப்பிலும் தேவை. நாளைக்கு நான் சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு வந்து இனிமேல் வந்து தாவேக்கோட தான் இந்த கூட்டணி இருக்க போகுது. இந்தியா கூட்டணி ஃபுல்லா உடஞ்சு அந்த பக்கம் போயிருச்சா போன மாதிரியான தோற்றம் இருக்கு. ஆனா இதுதான் நீடிச்சு இருக்க போகுதா? அடுத்த 10 வருஷத்துக்கு இவங்க தானா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எந்த மக்கள் நம்ம பார்த்துட்டோம். மக்கள் வந்து திமுகவையும் தோற்கடிச்சாங்க, அதிமுக தோற்கடிச்சாங்க, புதிய கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதே மக்கள் உங்கள் பக்கம் திரும்புவார்கள், உங்களே வெற்றி பெற வைப்பார்கள். கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்றுறதற்கு இன்னும் வருத்தப்படக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் பார்த்துட்டு தான் இருக்கு. எப்படிங்க தோத்தாரு கேட்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க உங்களோட வார்த்தைகளினால் நீங்க வார்த்தைகள் அடுத்த கட்சியை காயப்படுத்துறோங்கிற ஒரு நோக்கத்துக்கு போனீங்கன்னா இந்த பெர்மனன்ட் டேமேஜ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு விஜய் சரியில்லை நான் உங்க கூட்டணிக்கே வர்றேன்னு சொல்றவங்களை கூட நீங்களே வந்து ஒரு விரோதியா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். என்னைக்குமே கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா ஜெல் ஆகணும். இன்னைக்கு அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஏன் இவ்வளவு வாக்குகள் வரலன்னா கிரவுண்ட்ல ஜெல்லே ஆகல. முதல்ல இருந்து ஜெல்லாகவே இருந்தாங்க, நிறைய அடிச்சுக்கிட்டாங்க, பிரச்சனை இருந்துச்சு. பிசிக்கு அப்படி கிடையாது, நல்லா ஜெல்லாயிட்டு இருந்த ஒரு இன்டைட்டியா இருந்தாங்க. மறுபடியும் தேவையில்லாம ஒரு முறை இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு கூட்டணி மேல உருவாயிடுச்சு ஆனா கீழே இருக்கிறவங்களும் அடிச்சுக்குவாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது உங்களுடைய கட்சிக்குமே அது தேவையற்ற ஒன்றாகத்தான் போய் முடியும். உங்களுக்கு வாக்குகள் இன்னைக்கு வரைக்குமே வட மாவட்டங்கள்ல இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருந்தா கூட திருமாவளவன் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாரு. நீங்களும் ஒரு மேஜர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. தேவையில்லாமல் உங்களுடைய வார்த்தைகளால் அதை காயப்படுத்தி அதை ரொம்ப கொதறி வீணாக்கதையா நான் சொல்லுவேன். என்னைக்கா இருந்தாலும் இந்த கூட்டணி வரலாம், வராமல் போகலாம். ஆனால் உங்களோட தலைவர்கள் எப்படி பண்போட தலைவர் சொல்வது ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவனும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து நீங்கள் நடந்து கொள்வதுதான் சரியான ஒரு போக்காக இருக்கும் அரசியலுக்கு. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.